தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விமான விபத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த பலர் பாதிக்கப்பட்டிருக்கும் தகவல் வேதனை அளிப்பதாக அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இந்திய நாட்டுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தங்களுடைய நாட்டு பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விபத்து பேரதிர்ச்சி அளிப்பதாகவும் இதயத்தை நொறுக்கும் விதமாக இருப்பதாகவும் இந்த காட்சிகள் வேதனை அளிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களுக்கு தன்னுடைய இரங்கலையும் பதிவு செய்திருக்கிறார். இதேபோல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பதிவில் இந்த விபத்து மிகப்பெரிய அதிர்ச்சி அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதலையும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல், மேலும் கூடுதல் விவரங்கள் என்ன? பத்மநாபன், இன்றைய தினம் அகமதாபாத்திலிருந்து விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா விமானமானது விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து தற்பொழுது 90 அதாவது மேற்கொண்ட ஒரு குழுவானது தற்போது விமானம் மூலமாக விரைந்திருக்கின்றனர். அங்க இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மீட்பில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் உபகரணங்களுடன் தற்போது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்திலிருந்து அதாவது வீரர்கள் விரைந்திருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த அகமதாபாத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விமானத்தில் சேதமடைந்தவர்களை மீட்கக்கூடிய பணிகள் தற்போது தீவிரமாக பேரிடர் மீட்பு படை குழுவினராலும் அதே போல அங்க இருக்கக்கூடிய மாநில பேரிடர் மீட்பு குழுவினராலும் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தீயணைப்புத் துறையினர் என பல்வேறு மீட்பு குழுவினர் அந்த பாதிப்புக்குள்ளாகிய பொதுமக்களை மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது தற்போது பெருமளவு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட தற்போது பிரதமர் அவர்கள் தனது இரங்கலை தனது எக்ஸ் பதிப்பின் வாயிலாக தெரிவித்திருந்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் தன்னார்வலர்களும் மற்றும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய அரசு சார்பாக அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி கேர் என அழைக்கக்கூடிய டீமும் தற்போது தொடர்ச்சியாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த குடியிருப்பு பகுதியில் இந்த விமானமானது மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தினால் அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எத்தனை பேர் பாதிப்பட்டிருக்கிறார்கள் என முழுமையான விவரங்களானது இன்னும் பெறப்படவில்லை. ஏனென்றால் இந்த விமானமானது புறப்பட்ட சில நிமிடங்களிலே இது வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் உட்பட மற்றும் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் மோதி இந்த விபத்து ஆனது அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மற்றும் இந்த விமானத்தில் இருந்த அந்த ஃபியூல் டேங்க் ஆனது முழுமையாக நிறைந்து அதாவது இருந்திருக்கிறது. ஏனென்றால் அது தரையிலிருந்து விண்ணுக்கு சென்ற சில நொடிகளிலே இந்த விபத்தானது ஏற்பட்டதாகவும் தகவலானது வெளியாகிறது. பொதுவாக விமானத்தில் அதாவது பிரச்சனை ஏற்படும் போது அதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஏற்படும் என மேடே கால் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தின் போது விமானியும் அதாவது இந்த தகவலை தொடர்பு கொள்ள முற்பட்டிருக்கிறார். அங்கிருந்து அதிகாரிகள் அந்த கோளாறை சீர் செய்ய முற்படும் வகையிலே இந்த விபத்தானது எதிர்பாராத விதமாக 8 நிமிடத்திலே விமானமானது கீழே மோதி வெடித்து சுக்குநூறாக சிதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அகமதாபாத் ஏர் இந்தியா அதாவது பிளைட்டில் 787 அதாவது விமான விபத்துக்களானது இந்த சம்பவமானது அங்கு பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், தற்போதைய நிலவரங்களுக்கும் நன்றி சாமுவேல் எபினேசர்.